விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின். வெளி உலகத்தை அறிந்து கொள்ள நாம் விளக்கினை ஏற்ற வேண்டும். இந்த விளக்கினை ஏற்ற ஏற்ற நம்முடைய வேதனையானது மாறிவிடும். நம்முடைய வேதனை தீர விளக்கினை ஏற்ற வேண்டும். அந்தி சந்தி என இருபோதும் விளக்கினை ஏற்றுதல் நலம் தரும், வளம் தரும். விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள். விளக்கினை விளக்கக்கூடிய விளக்கினை உடையவர்கள் யார் என்று சொன்னால் தேவர்கள், இறைவன் ஆகியோரை விளக்கேற்றி வழிபாடு செய்தல் நலம் பயக்கும். தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். செங்கதிர் தேவன் ஒளியினை தேர்ந்து தெளிகின்றோம். அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக. இது காயத்ரி மந்திரத்தினுடைய மொழிபெயர்ப்பு. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் செய்தது. உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். அந்த ஒளி எங்கும் பரவ மார்கழி மகோன்னதம். ஐந்து கரத்தானை, ஆனை முகத்தானை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றானை, நந்தி மகந்தானை, ஞானக் கொழுந்தானை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். விழிக்குத் துணை திருமென் மலர்பாதங்கள், மெய்மைகுன்றா மொழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிருதோளும், பயந்ததனி வழிக்குத் துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமுமே. விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு, வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு, எமக்க வழிகிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து, வாழ்நரக குழிக்கே அழுந்தும் கைவர்தம்மோடு என்ன கூட்டியினையே. எல்லாம் வல்ல இறையருள் மார்கழி மகோன்னதத்தில் இன்று திருவாசகம். தொல்லையிரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே, எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவோர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். அந்த திருவாசக தேனிலிருந்து ஒரு துளி தேன் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தேன் போற்றி திரு அகவல் என்பதாகும். சகத்தினுடைய உற்பத்தி. இந்த உலகம் எவ்வாறு உற்பத்தி ஆகியிருக்கிறது என்பதை சொல்வதுதான் போற்றி திரு அகவல். இதை படித்தால் உலகில் பலரது பாராட்டு கிடைக்கும். இந்த பாராட்டுக்குத்தாங்க மனசு ஏங்குது. காலையில் 4 மணிக்கு எழுந்திருச்சு இட்லியை அவிச்சு அதற்கு ஒரு சட்னியும் செஞ்சு வீட்டுக்காரர் வேலைக்கு போகிறாரேன்னு கொடுத்து அனுப்புகிறாங்க. வீட்டுக்கார அம்மா எடுத்துக்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு, என்ன சட்னி என்ன இட்லி ஒன்றும் நல்லா இல்லை, வாயில் வைக்க விளங்கலை, ஒரே உப்பு அப்படின்னு அவர் சொல்கிறார். பார்த்தீங்களா? 3:30க்கு எழுந்து இட்லியை அவிச்சு அதுக்கு ஒரு சட்னியை தேங்காயை திருவி அரைச்ச அவ்வளவும் அந்த அம்மாவுக்கு ரொம்ப வேதனையாக போயிடும். அப்படியே நல்லா இல்லைன்னா கூட, நல்லா இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி கொடுத்துருக்குற, ஆனால் அதில் கொஞ்சம் உப்பு மட்டும் குறைவாக இருக்கலாம், பார்த்துக்கோ இன்னைக்கு அப்படி சொல்லிட்டாருன்னு வைங்களேன், எவ்வளோ மனசு சந்தோஷப்படும். எல்லோரும் இந்த பாராட்டை எதிர்பார்க்கிறார்கள். இந்த சகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் பாராட்டை எதிர்பார்க்கிறது. ஆனால் நம்ம எல்லோரும் பாராட்டணும்னு நாம் நினைக்கிறோம். நாம் யாரையும் பாராட்டுறதே இல்லை. அதனால தான் விதைத்தது முளைக்கும். நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதுவே முளைக்கும். நீங்கள் எல்லாரையும் பாராட்டினா உங்களையும் எல்லோரும் பாராட்டுவார்கள். நாம் எல்லோரையும் பாராட்டினால் நம்மையும் எல்லோரும் பாராட்டுவார்கள். இதுதான் சகத்தினுடைய உற்பத்தி. உலகில் பலர் பாராட்டு கிடைக்கும். இந்த விளக்கிற்கே அதனுடைய சிறப்பை ஒரு நிமிடம் சொல்லிடுறேன். ஒரு வீட்டில் ஒரு அம்மா தனியாக இருந்தாங்க. 2 கிலோ சோறாக்கி சாப்பிட்றாங்க. அப்பவும் அவங்களுக்கு பசிச்சுக்கிட்டே இருக்குது. நான் ஒண்டி கட்ட, எனக்கு 2 கிலோ சோறாக்கி சாப்பிட்றேன், ஆனாலும் பசியோடையே தூங்க வேண்டியதாக இருக்குதே, வெளியில் சொல்லவும் வெக்கமாக இருக்குது அவங்களுக்கு. அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் அவங்க தங்கச்சி வந்தாங்க. அவங்க தங்க வந்த உடனே 2 கிலோ அரிசிக்கு 2.5 கிலோ அரிசி போட்டு சோறாக்குறாங்க. நாம் இருக்கிறது 2 பேர், 2 ஆழாக்கு அரிசியே அதிகம், இதுக்கு எதுக்கு 2.5 கிலோ போடுற? இல்லடி, நமக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு 2 கிலோ அரிசி வடிச்சும் சோறாக்கியும் எனக்கு பத்தலை, நான் பசியாவே தூங்குறேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த அம்மா. அப்படியா, நீ எப்படி சாப்பிட்ற? விளக்கெல்லாம் இல்லை, விளக்கு வாங்கிறதுக்கு காசு இல்லை, அதுக்கு எண்ணெய் வாங்க காசு இல்லை, அதனால் நான் இருட்டில் சாப்பிட்றேன். பொடி போக்கத்தவளே, முதல்ல விளக்கேற்றி வச்சுட்டு சாப்பிடு, இருட்டில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தங்கச்சி வந்து சொன்ன உடனே அன்றைக்கி 2.5 கிலோ அரிசி வடித்தாங்களே, சோறாக்கினாங்களா, அதை எடுத்து போட்டு சாப்பிட்றாங்க. வயிறு ரொம்பிடுச்சு, சாதம் நிறைய மீந்துடுச்சு. எப்படி இது? விளக்கேற்றி வச்சுட்டு சாப்பிட்ணும். விளக்கு ஏற்றாமல் சாப்பிட்டோம்னு வைங்க, மற்ற உயிரினங்கள் இருக்குல்ல, அது வந்து நம்முடைய உணவை உண்டு விடும். நாம் எவ்வளவு சாப்பிட்டாலும் சாப்பிட்ட அந்த ஒரு திருப்தி இருக்குல்ல, அது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் ஒரு பழமொழியாக வச்சுருக்கிறாங்க. சொக்கா சொக்கா சோறுண்டோ
தங்கச்சியால் கெடுத்தாண்டோன்னு. அதனால் நாம் எப்போதும் விளக்கேற்றி விட்டு உணவினை உண்ண வேண்டும். விளக்கு பழைய காலத்துலலாம் விளக்கேற்றி வைத்துட்டு சாப்பிடுவாங்க. இப்போ தான் நமக்கு லைட்டு வந்துடுச்சு, மின்சார விளக்கு, அதை எரிய விட்டுவிட்டு சாப்பிட்றோம். இருந்தாலும் ஒரு விளக்கினை ஏற்றி வைத்து அந்த வெளிச்சத்திலும் சாப்பிட பழகுங்கள். ஏனென்றால் திடீரென கரண்ட்டு போச்சுனாலும் இந்த விளக்கு வெளிச்சம் இருக்கும், நமக்கு வழிகாட்டும். இப்போ உலகில் பலர் பாராட்டு கிடைக்கக்கூடிய சகத்தினுடைய உற்பத்தி, திருவாசகத்தினுடைய ஒரு துளித்தேன் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் புழைத்தும். அம்மாவோட வயிற்றுக்குள்ள நாம் இருந்தோம். எத்தனை மாதம் இருந்தோம்? 10 மாதம் இருந்தோம். அங்கேருந்து தான் நம்முடைய பிறப்பு தொடங்கிச்சா? இல்லை. இந்த ஆன்மா இப்போ குத்துக்கல் மாதிரி உட்காந்துருக்கிறேன்ல, இந்த ஆன்மா எப்படி தொடங்கியதுன்னு சொல்கிறேன். முந்தைய பிறப்புகளில் இருந்து இந்த ஆன்மா என்ன பண்ணுது? மேலே போயிடுச்சு. மேலே போன ஆன்மா பூமிக்கு வரணும்ல. எப்படி வரும்? மழை பொழிகின்ற பொழுது மழை நீரில் கலந்து பூமியை அடையும். அப்படி பூமிக்கு வந்த ஆன்மா பூமியில் இருக்கக்கூடிய விதைகள் இருக்குல்ல, நட்ஸ்ன்னு சொல்கிறோமே, அந்த நட்ஸில் போய் கலக்கும். அந்த விதைகளில் கலந்ததை யாராவது ஒரு ஆண்மகன் சாப்பிட்றான் இல்லையா, அவனுடைய உடலில் செரிமானமாகி அவனுடைய விந்து உற்பத்தியில் கலக்கும். இப்படித்தாங்க ஆன்மாவினுடைய பயணம். இந்த ஆன்மா இப்படி ஒரு ஆணினுடைய கருவுக்குள் அமர்ந்து ஏறத்தாழ 2 மாத காலம் அவனுடைய உடம்பின் வழியாக பயணிக்குது. அவனுடைய உடம்புக்குள்ளே இருக்குது. 10 மாதம் நான் சுமந்தேன்னு பெண்கள் சொன்னால், நானும் 2 மாதம் சுமந்திருக்கிறேன்னு இனிமேல் ஆண்களும் சொல்லிக்கொள்ளலாம். இந்த விந்துவானது பயணப்பட்டு ஆணிடத்திலிருந்து பெண்ணிடத்தில் செல்கிறது. ஆனாலும் எவ்வளோ கோடிக்கணக்கான விந்தணுக்கள் செல்கின்றன. அதில் ஒரே ஒரு விந்தணு அவளுடைய விந்தோடு கலந்து இப்படி உங்கள் முன் அமர்ந்து பேசுகிறது என்று சொன்னால் அதுதான் இறையருள். அந்த விளக்கத்தை தருவதுதான் திருவாசகம். மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும். இந்த உலகை நாம் கண்டுகொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அந்த விளக்கத்திற்கு இந்த விளக்கு உறுதுணையாகும். நன்றி, வணக்கம்.